ஃபர்ஸ்ட் எபிசோட அல்விடாவை டிஃபீட் பண்ணியிருப்பாப்போ நம்ம லூஃபி கோபியும் சேர்ந்து ஜோரோவை செல் டவுனில் கண்டுபிடிப்பாங்க செகண்ட் எபிசோடில். அப்போ லூஃபி வந்து ஜோரோட்ட என் க்ரூ மெம்பராக சேர்ந்துக்கிறியா, பைரட்ஸ் குரூவில் சேர்ந்துக்கிறியான்னு கேட்பாங்க. லூஃபியும் கோபியும் சேர்ந்து ஜோரோவோட கட்டணத்தை கண்டுபிடிச்சி கொடுத்து மரைன் கேப்டனான மோர்கன் அப்புறம் அவனோட சன் ஹெல்மெப்போ ரெண்டு பேரையும் எப்படி டிஃபீட் பண்ணுறாங்க அதே தேர்ட் எபிசோடில் பார்த்தோம். லூஃபி எதுக்கு இந்த பைரட்ஸ் ஆகணும் அப்படின்னு ஏம் வச்சுக்கிட்டான் அப்படின்னு ஏன் நினைச்சான் அதை இந்த எபிசோடில் பார்க்கலாம் கைஸ். 渦巻きになるぞエレンギーがディアブルジャンブ鬼キー俺はルフィ。இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பக்கி பைரட்ஸ் ஃப்ளாக்ஸோட இருக்கிற கப்பலில் 3 பைரட்ஸ் கொள்ளையடிச்சதை பார்த்துட்டு சொல்கிறாங்க. பக்கி சாமான் நம்ம மேலே கோபப்பட மாட்டார், ஏன்னா நம்ம இப்போ எவ்வளோ எடுத்திருக்கோம்ல அப்படின்னு. அப்போ அங்கே ஒரு கப்பல் வருது. கப்பலில் அந்த பொண்ணு மயங்கி கிடக்கிற மாதிரி நடிச்சிட்டு அவங்கள ஏமாற்றி அந்த ட்ரெஸ்ஸரை எடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்க கப்பலையும் எடுத்துக்கிட்டு அவள் வந்த கப்பலில் விட்டுட்டு போகிறாள். ஆனால் அங்கே கடல் புயல் வந்து அந்த கப்பலை மூழ்கடிக்குது. எப்படியும் அவள் தப்பிச்சு போகிறா அந்த பொண்ணு. லூஃபி அண்ட் ஜோரோ பார்த்தா ஒரு சின்ன கப்பலில் செல் டவுன்லேருந்து கிளம்பி கடலில் போகிறாங்க. லூஃபி அப்போ சொல்கிறாப்புல, நம்ம எப்போ நிலத்துக்கு போவோம் தெரியலையே, எப்படி ஒரு ஐலாண்டுக்கு போவோம் தெரியலையே அப்படின்னு சொல்கிறாப்புல. ஜோரோ கேட்குறான், கிங் ஆஃப் பைரட்ஸ் ஆக போகிறேன்னு சொல்கிற, நேவிகேஷன் ஸ்கில்லு ஒன்றும் உன்ட்ட இல்லையா? அதுக்கு லூஃபி, நீ பவுண்டி ஹண்டர் தானே, கடலில் சுற்றிருப்பலா, உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்க பதிலுக்கு ஜோரோ, நான் பவுண்டி ஹண்டர்னு சொல்லவே இல்லையே, நான் இந்த கடலில் ஒருத்தனை தேடி போனேன், ஆனால் அதுக்கப்புறம் என்னால் என்னோட கிராமத்துக்கு திரும்பி போகவே முடியல. ஸோ நான் ஒவ்வொரு சிப்பாக போய் பைரட்ஸை பிடிச்சி காசு வாங்கி வாழை வழி பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாப்புல ஜோரோ. அப்போ லூஃபி சொல்கிறாப்புல, நீ தொலைஞ்சு போயிட்டியா? ஜோரோ கோவத்தில் கப்பலை ஆட்டி விடுறாப்புல. லூஃபி ஹேட் பறக்க அதை 2 பேரும் பிடிக்க ட்ரை பண்ண லூஃபியோட ஃப்ளாஷ்பேக்கு போகிறோம். அந்த ஹேட் எப்படி லூஃபிக்கு வந்துச்சுன்னு பார்த்தா ஷாங்க்ஸ் பைரட்ஸ் க்ரூ சேர்ந்து பாரில் குடிச்சு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. லூஃபி குட்டி பையனை அந்த ஹேட்டை போட்ட ஷாங்க்ஸ் கூட அந்த பாரில் இருக்கிறான். ஷாங்க்ஸ் கிட்ட என்னையும் உன்னோட க்ரூவில் சேர்த்துக்கோ, நானும் பைரட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். ஷாங்க்ஸ் சிரிச்சுட்டு, நீ பைரட் ஆகலாம் முடியாது அப்படின்னு கலாய்க்கிறாப்புல. பைரட் ஆகணும்னா நல்லா நீச்சல் அடிக்கணும் அப்படின்னு சொல்ல லூஃபி, நான் நல்லா சண்டை போடுவேன், என்னோட பஞ்சு பிஸ்டல் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாப்புல. யாசப்பும், உனக்கு என்னோட பையன் வயசு தான் ஆகுது, நீ குழந்தை அப்படின்னு சொன்னால் லூஃபிக்கு கோபத்தில், நான் குழந்தைலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஷாங்க்ஸ் லூஃபியை கலாச்சிட்டு இருக்காப்புல. அந்த பாரோட கதை உடச்சிக்கிட்டு ஹியூமாவும் அவங்க குரூப்பும் உள்ளே வராங்க. அவங்கள மவுண்டெயின் பண்டிட்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து எங்களுக்கு 10 பேரல் பூஸ் வேணும் அப்படின்னு கேட்க பாரோட ஓனர் அண்ட் பார்டெண்டரான மெக்கினோ சொல்கிறாப்புல, சாரி ஆல்கஹால் காலி ஆயிட்டு சார் அப்படின்னு. ஷாங்க்ஸும் சாரி, நாங்கள் இந்த பாரை காலி பண்ணிட்டோம், எல்லாத்தையும் குடிச்சு தீத்திட்டோம், வேணும்னா ஒரு பாட்டில் இருக்குது இந்தான்னு சொல்ல ஹிகுமா அதை ஷாங்க்ஸ் மண்டையில் உடச்சிட்டு, எனக்கு 8 பில்லியன் பவுண்டி இருக்குது, இன்சல்ட் பண்ணாத சொல்லிட்டு அலப்பறை கிளப்பிட்டு போகிறாப்புல ஹிகுமா. ஷாங்க்ஸும் குரூப் மெம்பரும் இதை பார்த்துட்டு சிரிக்க லூஃபி கோவப்பட்டு ஷாங்க்ஸ் கிட்ட ஏன் சண்டை போடலன்னு கேட்டால் ஷாங்க்ஸ் சொல்கிறாப்புல, அவன் கொஞ்சோண்டு பூசு தானே என் மேலே கொட்டுனா, அது எதுக்கு நான் சண்டை போடணும் அப்படின்னு. லூஃபி கோபத்தில் அங்கேருந்த ஃப்ரூட்டை சாப்பிட்றான், அங்கே இருந்த பெட்டியில் உள்ள ஃப்ரூட்டை சாப்பிட்றாப்புல. அதுக்கப்புறம் தான் தெரியுது அது டெவில் ஃப்ரூட்டுன்னு. ஷாங்க்ஸ் லூஃபியை தலைகீழாக பிடிச்சி அதை நீ துப்புன்னு உதற லூஃபி கால் ரப்பர் மாதிரி இழுக்குது. லூஃபிட்ட ஷாங்க்ஸ், நீ வந்து கம்மு நோமி ஃப்ரூட்டை தின்னுட்டுக்க, உன்னால் இனிமேல் நீச்சல் அடிக்க முடியாது, உனக்கு ரப்பர் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் உடம்புல வந்துடும், இனிமேல் உன் வாழ்க்கையில் நீச்சலே அடிக்க முடியாதுன்னு சொல்கிறாப்புல. கொஞ்ச நாள் கழிச்சு ஹிகுமா திரும்பி அந்த பாருக்கு வராப்புல. ஷாங்க்ஸை பற்றி கலாய்ச்சிட்டு இருக்காப்புல. லூஃபிக்கு கோவம் வந்து உடனே அவனுக்கு சண்டைக்கு போக, ஆனால் சின்ன பையன் எப்படி சண்டை போக முடியும், உடனே ஹிகுமா அவனை தூக்கிட்டு போயிடறாப்புல. இதை மக்கினோவும் மேயரும் லூஃபியை காப்பாற்ற போகிறாப்புல. ஹிகுமா இன்சல்ட் பண்ணதுக்கு லூஃபி மூஞ்சிலேயே ஒரு மிதிச்சு அவனை கொல்ல போகிறேன்னு இருக்கப்போ அங்கே ஷாங்க்ஸ் வந்துடுறாப்புல. ஹிகுமா குரூப்பில் ஷாங்க்ஸை ஒருத்தன் மிரட்ட, இல்லை ஷாங்க்ஸ் க்ரூலேருந்து குண்டா ஒருத்தன் அவன் மிரட்டுறவனை சுட்டுறாப்புல. ஷாங்க்ஸ் எங்களோட ஃப்ரெண்ட்ஸை ஏதாச்சும் பண்ண நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அப்படி சொல்ல லூஃபி அதை கேட்டு இன்ஸ்பயர் மட்டும் ஆகாமல் எமோஷனல் ஆகுறாப்புல. ஷாங்க்ஸ் க்ரூலேருந்து ஒருத்தன் எல்லாரையும் அடித்து போட ஹிகுமா பயந்து ஸ்மோக்ஸ் பாம் போட்டுட்டு அங்கேருந்து கடலில் சின்ன போட்டில் லூஃபியும் கொல்ல தண்ணிக்குள்ளே போகிறாப்புல. ஆனால் அங்கே சீக்கின் வந்து அவனை முழுங்கிடுது. லூஃபியும் தண்ணிக்குள்ளே விழுந்துறாப்புல. லூஃபியை முழுங்க வருது. ஆனால் ஷாங்க்ஸ் வந்து தன்னோட கை போனாலும் பரவாயில்லன்னு லூஃபியை காப்பாற்றுறாப்புல. சீக்கிங்கை பார்த்துட்டு கட் லாஸ்ன்னு சொன்னோன்னா பின்னால் அது பயந்து போயிடுது. ஷாங்க்ஸு இந்த ஊரை விட்டு திரும்பி கடலுக்கு போகிறாப்புல. லூஃபியும், நானும் பைரட்ஸ் ஆகி உன்னமா நல்ல க்ரூவை சேர்ப்பேன், உங்களோட நாங்கள் பெரிய ஆளாக வந்து காட்டுவோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறா லூஃபி. அதை கேட்டுட்டு ஹேட்டை லூஃபி கிட்ட, நீ பைரட் ஆனதுக்கப்புறம் என்கிட்ட வந்து கொடுத்துரு, அது வரைக்கும் என்னோடய ஹேட்டை வச்சுக்கோ, இது எனக்கு ரொம்ப நெருக்கமானது,
பத்திரமா பார்த்துக்கோ சொல்லிட்டு கப்பலில் அவங்க குருவை கூப்பிட்டு சாங்ஸ் போகிறாப்புல. அப்படியே இப்போ வந்தால் ஜோரோ அந்த ஹேட்டை காப்பாற்றி லூஃபி கிட்டே கொடுத்துறாப்புல. லூஃபி ரொம்ப பசியோடு இருக்காப்புல, ஜோரோக்கும் பசிக்குது. லூஃபி சுற்றி பார்த்தா கடல், மேலே பார்த்தா ஒரு பறவை போகுது. அதை பார்த்து லூஃபி கம்முனோ ராக்கெட்டு சொல்லி பறந்து பறவையோட வாயிலேயே மாட்டிக்கிறாப்புல. ஜோரோ லூஃபியை காப்பாற்ற பறவை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாப்புல. வழியில் அந்த பொண்ணை ஏமாற்றிட்டு போன 3 பேர் அங்கே நீச்சல் அடிச்சுட்டு மறந்துட்டு இருக்காப்புல. அவங்க ஜோரோ கூட இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் பக்கி பைரட்ஸோட மெம்பர்ஸு அப்படின்னு சொல்லி மிரட்டுற நம்ம ஜோரோ வந்து எல்லாத்தையும் அடித்து போட்டுட்டு கப்பலை அவங்க செலுத்த சொல்லிட்டு ஜோரோ சொகுசாக வராப்புல. ஆனால் என்னென்னா அவங்கள அடித்து போனதில் பறவை பறந்து போயிடுச்சு. அப்படியே பார்த்தா அந்த பொண்ணு பக்கி பரிசில் அவங்க துரத்திட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த கையில் மேப்பை வச்சுட்டு மேப்பை திருடிட்டு ஓடிட்டு இருக்கா. பக்கி வந்து கேனை வச்சு சுட சொல்கிறாப்புல அந்த பறவையை. உடனே அங்கே சுட்ட பறவை லூஃபியை விட்டுருது. லூஃபி அப்படியே தொப்பக்கிட்டின்னு பைரட்ஸுக்கும் இந்த பொண்ணுக்கும் நடுச்சில் விழுந்துடுறாப்புல. இதோட இந்த எபிசோடை முடிச்சிக்கிறாப்புல. இதோட ரொமான்ஸ் டாண்ட் ஆர்க்கும் முடியுது.